Good morning, very good morning. நான் போடுற வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கீங்க, மிக்க நன்றி. ஓகே, நம்ம இப்போ கிளாஸ் 10th ஸ்டாண்டர்ட்ல மென்சுரேஷன் டாப் தலைப்பு மென்ஷன் சாப்டர் வந்து 7. ஓகே, அந்த சாப்டர்ல சிலிண்டரை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, எக்ஸாம்பிள் 7.3 சிலிண்டர்னா என்னன்றது உருளை. ஓகே, உருளை வடிவத்தில் இருக்கக்கூடிய சம்ஸ்லாம் பார்க்குறோம். ஓகே, இங்க கவனிங்க, கார்டன் ரோலர், ஒரு கார்டன் ரோலர் whose length is 3 மீட்டர் long. அதாவது ஒரு தோட்டத்துல ரோலர் இருக்கு, உருளை வடிவத்துல அந்த சமவெளி புல்வெளியெல்லாம் சமப்படுத்துவாங்க ஒரு வச்சு. அப்படியே அது எப்படி இருக்குன்றது பாருங்க. சும்மா ரஃபா தான் போடுறேன், அதுக்காக அழகா இல்லையே சார் இது ரோலர் அட்மை தெரியலன்னுலாம் சொல்லாதீங்க, சும்மா ரஃப். ஓகே, இப்படி இருக்கும். இங்க வந்து ஒரு கம்பி ஆட்டை வச்சு இது ஒன்று, இங்க ஒரு சென்டர்ல வச்சு இப்படி வச்சு ஒரு ஏதோ ஒன்று இப்படி வச்சு இது பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த சர்க்கிளுடைய இதுதான் டயாமீட்டர், இது டயாமீட்டர். இந்த பகுதி இங்கிருந்து இதனுடைய ஹைட் இதுதான் h, இங்கிருந்து இதுவரையும் வரக்கூடியது ஹைட். இது நிக்க வச்ச ஹைட் அதானே தெரியும், அது ஹைட். ஓகே, a garden roller whose length is length mean height. இந்த length height எவ்வளவுனா h equal to 3 மீட்டர். ஓகே, கொடுத்துட்டா h equal to 3 மீட்டர் long நீளம். மற்றும் whose diameter இதனுடைய விட்டம், விட்டம்ன்றது இதுதான். ஓகே, இது விட்டம், இதுதான் டயாமீட்டர். டயாமீட்டர் ஈக்குவல் எவ்வளவு சொல்றாங்க பாருங்க, 2.8 மீட்டர் டயாமீட்டர். தட்ஸ் ஈக்குவல் d equal 2.8, h equal to 3. இதுவும் மீட்டர், இதுவும் மீட்டர். ஓகே, is rolled அப்படியே சுத்துதான் to level a garden. அந்த தோட்டத்தை ஒரே சமப்படுத்துறதுக்கு சுத்துறதான், ஒரு சுத்து சுத்துறேன் இவ்வளோ வருது, டயாமீட்டர் இவ்வளோன்றான். அப்படியானா how much area will it cover in 8 revolution? 8 முறை சுழற்சி சுழந்தா அப்போ அதனுடைய பரப்பளவு எவ்வளவோ? எதனுடைய பரப்பளவு? இதனுடைய பரப்பளவு இல்லை, அந்த தோட்டத்தை சமப்படுத்துற பரப்பளவு. அப்போ ஒரு நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் area will covered in 1 revolution கண்டுபிடிக்கலாம். area will covered in 1 revolution. ஒரு முறை சுழற்சினா அந்த ரோலரு எவ்வளோன்றதா ஏரியா பார்க்கலாம். அப்போ ஏரியாவுக்கு அது இது அதை சுத்துது இல்லையா, அப்போ சுத்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் சிலிண்டரு, இந்த சிலிண்டர் இப்படி சுத்தும் போது இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தானே இது, அப்படியே சுத்துறது தானே இது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் இது ரோலர். இந்த ரோலர் எப்படி இருக்கு, சிலிண்டர் ஷேப்ல இருக்கு. இந்த ரோலர் எப்படி இருக்கு, சிலிண்டர் ஷேப்ல இருக்கு. அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா, 2πr/h. 2πr/h. ஓகே, 2 into பையோட மதிப்பு தெரியும் 22/7 into ரேடியஸ். ரேடியஸ் கொடுத்திருக்கானா, கொடுக்கல. என்ன கொடுத்திருக்கான், டயாமீட்டர். டயாமீட்டர்ல பாதி தான் ரேடியஸ். அப்ப d equal to d divided by 2 equal to r. அப்போ r equal 2.8 divided by 2 இது பண்ணா நமக்கு 1.4 மீட்டர். that is equal to r equal to 1.4 தெரியும். அப்ப அந்த 1.4 இங்க போட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, ஹைட் எவ்வளவு கொடுக்குறான், 3 கொடுத்துக்கிறான். ஹைட் எவ்வளோ, 3 கொடுக்குறான். இப்ப எல்லாம் கேன்சல் பண்ணலாங்களா, இது 4, இது இங்க கேன்சல் பண்ணா 0.2. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த டெசிமலை தச்சமே மறந்துடுங்க, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு லாஸ்டா ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சிடுங்க, ஆன்சர் ஈஸியா ஆயிடும். ஓகேங்களா,
இப்போ இது என்ன 2 2s are 4 அப்போ 22 into இதையும் மல்டிப்ளை பண்றோம் மல்டிப்ளை பண்ணா என்ன 0.4 into 3 ன்னு வருது ஓகே இத மல்டிப்ளை பண்ணா 88 into 3 இங்க பாயிண்ட் ன்னு வைக்கிறோம் ஓகே ஒரு டெசிமல் இருக்கு இல்லையா ஓகே ஒரு டெசிமல் அது பாயிண்ட் இத மல்டிப்ளை பண்ணுங்க மல்டிப்ளை பண்ணா 3 8s are 24 ரிமைண்டர் 2 3 8s are 24 24 plus 2 26 எத்தனை டெசிமல் 26 பாயிண்ட் இது எவ்வளோ 1 ரெவல்யூஷனுக்கு இவ்வளோ ஏரியா 1 ரெவல்யூஷனுக்கு கிடைக்குதுன்னா அப்ப 8 ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ இப்ப நம்ம கண்டுபிடிச்சது எவ்வளோ ஒரு ரெவல்யூஷன் ஒரு முறை சொல்லுதுன்னா இவ்வளோ பரப்ப இவ்வளோ கிடைக்குது ஓகேங்களா ஆன்சர் 26.4 இந்த ஆன்சரை நம்ம 8ஆல மல்டிப்ளை பண்ணா ஏரியா வில் கவர்ட் இன் 8 ரெவல்யூஷனுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா therefore 8 ரெவல்யூஷனுக்கு that means அந்த 1 ரெவல்யூஷன் கிடைச்சது என்ன இல்லையா அத 26.4 into 8 மல்டிப்ளை பண்ணுங்க இப்போ என்ன வருது பாருங்க 8 4s are 32 remainder 3 8 6 are 48 48 plus 3 51 remainder 5 8 2s are 16 16 plus 5 21 இவ்வளவுதாங்க அப்போ therefore area covered in 8 revolution is 211.2 meter square ஓகே பிள்ளைகளா இதுதான் ஆன்சர் இதெல்லாம் ரஃப் ஒர்க் காலத்துல வெச்சுங்க ரஃப் ஒர்க் இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக தான் இத வொர்க் அவுட் பண்ணிருக்கு ஓகேங்களா நம்ம ஏரியா எவ்வளவு 211.2 மீட்டர் ஸ்கொயர் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவி பாய் தேங்க்யூ வெரி மச்